வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்கா தனது தேர்தல் களங்களுக்காக பரபரத்துக் கொள்ளும் நிலையில் அவ்வாறான தேர்தல் களங்களில் முக்கியமான ஒரு களமாக இருக்கக்கூடிய முதன்மை தலையாரி, அதாவது அரசு தலைவர் தேர்தல் களம் எதிர்வரும் செப்டம்பர் 17க்கும் அக்டோபர் 16க்கும் இடையில் இடம்பெறும் என அதன் தேர்தல் ஆணையகம் நேற்று அறிவித்தது. இவ்வாறான ஒரு அறிவிப்பு வந்ததும் அந்த அறிவிப்பு ஊடகங்களிலும் முன்னிலையை பெற்றுக் கொண்டது. இதற்கிடையே இந்த முதன்மை தலையாரி தேர்தலில் களம் இறங்கி ஒரு முழுமையான முதன்மை தலையாரி பதவிக்கால அனுபவிக்க துடிக்கும் தற்போதைய தலையாரியான ரணில் நேற்று அந்த வாய்ப்புக்கு தூவம் போடும் வகையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர நாடாளுமன்ற அரங்கிலும் ஒரு உரையை வழங்கியிருந்தார். தான் ஐக்கிய தேசிய கட்சிக்கான தனியொரு நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற அரங்கில் இருந்த வேளை நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடிக்குள் விழுந்ததாகவும் அவ்வாறான நெருக்கடி காலத்தில் எந்தவித நிபந்தனைகளையும் தான் முன்வைக்காமல் நாட்டை பொறுப்பேற்று அதனை ஓரளவு நிமிர்த்திய நகர்வுக்கு தன்னிடம் இருந்த முறையான திட்டங்களும் அனுபவமும் அனைத்துலக தொடர்புகளுமே காரணம் எனவும் சொல்லிக் கொண்டார். வீழ்ச்சியடைந்த இலங்கையை மீள கட்டியெழுப்பும் தனது திட்டங்களின் விளைவாக தற்போது நாடு பொருளாதார முன்னேற்றத்திற்கான பயணத்தில் இருப்பதாகவும் இந்த ஆண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 3% இருக்கும் என்ற எதிர்வு கூறல்கள் அனைத்துலக அரங்கில் இருப்பதாக குறிப்பிட்ட ரணில் விக்ரமசிங்க இந்த நிலை தொடர வேண்டுமானால் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தலில் என்னை ஆதரித்துக் கொள்ளுங்கள் என சொல்லாமல் ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டார். ரணில் இவ்வாறு சொல்லாமல் சில விடயங்களை சொல்லிக்கொள்ள ஸ்ரீலங்காவின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்களுக்கு சில உண்மைகளை சொல்லாமல் மறைத்த குற்றத்தில் ரணில் அணியிலிருந்து டயானா கமகே என்ற நாடாளுமன்ற உறுப்பினரின் விக்கெட் நேற்று நீதிமன்றத்தால் வீழ்த்தப்பட்டது. அவ்வாறாக வீழ்த்தப்பட்ட இடத்துக்கு இன்று சஜித் அணியின் முஜிபுர் ரஹ்மான் அவசரமாக பதவியேற்றுக் கொண்டார். ஆயினும் நீதிமன்றத்தில் ஒரு பலமான குட்டு வாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் இழந்து ராஜாங்க அமைச்சக பொறுப்புக்கும் அடிவாங்கி நாட்டை விட்டு வெளியேற முடியாமல் முடக்கப்பட்ட டயானா கமகேயோ தனது அரசியல் பயணம் நிற்காதெனவும் எதிர்காலத்தில் தான் கண்டிப்பாக அரசியலுக்குள் பிரவேசிக்கப் போவதாகவும் எப்போதும் ரணிலைத்தான் ஆதரித்துக் கொள்வேன் எனவும் சூளுரைத்தபடி நிற்கிறார். பாவம் டயானா கமகே கஞ்சா விளைச்சல் மூலம் இலங்கையின் பொருளாதாரத்தை முன்னேற்றிக் கொள்ளவும் இரவிரவாக மதுபான விடுதிகள் மற்றும் பாலியல் கேளிக்கை விடுதிகளை நாட்டில் திறந்து வைத்து பொருளாதாரத்தை தேடித்தர அவர் ஆசை தோசை அப்பளம் வடைகளாக போட்ட திட்டங்கள் தான் இப்போது அனாதையாகிவிட்டன. இவ்வாறாக டயானா கமகேயும் ரணில் விக்ரமசிங்கவும் நேற்று அதிர்வுகளை உருவாக்கிக் கொள்ள அந்த அதிர்வுகளுக்கு மத்தியில் தான் அரசு தலைவர் தேர்தல் களம் அக்டோபர் 16க்கு இடையில் நடைபெறும் என ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. உண்மையில் தேர்தல் ஆணையகம் நேற்று அறிவித்த இந்த விடயம் புதியதொரு விடயமே அல்ல. ஏனெனில் ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பில் உள்ள விடயத்தை தான் தேர்தல் ஆணையகம் சொல்லி இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தெரிந்த விடயத்தை வெளிப்படுத்திய தேர்தல் ஆணையகம் தேர்தலுக்காக உரிய நேரத்தில் வேட்புமனுக்கள் கோரப்படும் எனவும் குறிப்பிடுகிறது. 2019 ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டாபாய ராஜபக்சவின் பதவிக்காலத்தின் எச்சமாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க தனது முதன்மை தலையாரி என்ற பொறுப்பில் 2 வருடங்களையே இதுவரை கடந்தாலும் அவரது பதவி கோட்டாபாய ராஜபக்ச வகித்த பதவியின் எச்சமாக கணிக்கப்படுவதால் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பின் அடிப்படையில் இந்த பதவிக்காலம் இன்னும் சில மாதங்களில் முடிவுக்கு வருகிறது. இதனால் புதியதொரு அரசு தலைவரை தெரிவு செய்து கொள்வதற்கான தேர்தல் கண்டிப்பாக எதிர்வரும் செப்டம்பர் 17க்கும் அக்டோபர் 16க்கும் இடையில் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்ற அரசியல் அமைப்பு விதியால் ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணையகம் இந்த அறிவிப்பை நேற்று விடுத்திருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் மே 9ஆம் தேதியன்று இந்த அறிவிப்பை ஒரு நிகழ்தகவு ரீதியில் வெளியிட்டாலும் இந்த அறிவிப்பு வெளிவந்த நாள் இலங்கை தீவின் வரலாற்றில் ஒரு முக்கியமான பதிவை கொண்ட நாள் என்பதை மறக்க முடியாது. 2 வருட காலத்துக்கு முன்னர் இலங்கையில் ராஜபக்ச அதிகார மையத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட அறகலைய போராட்டங்களின் போது கொழும்பு காலிமுகத்திடலில் முக்கிய அடையாளமாக இருந்த கோட்டா கோகம மீது ராஜபக்ச குண்டர்கள் நடத்திய தாக்குதல்கள் மற்றும் சிங்களவர்களின் அப்பாட்சியாக இருந்த மஹிந்தவின் பதவி விலகலுடன் தொடர்பட்ட மே 9 இந்த காலகட்டம் இருந்தது. தமிழர்கள் மீதான பெரு உதிரப்பலியை கொண்ட முள்ளிவாய்க்கால் படுகொலைகளின் 13ஆம் ஆண்டு நினைவு வருவதற்கு சற்றேறக்குரிய ஒரு வார காலத்துக்கு முன்னர் 2022 தென்னிலங்கையில் இந்த சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. அன்று காலிமுகத்திடலில் இடம்பெற்ற கோட்டா கோகம போராட்டங்களை குழப்ப புகுந்த ராஜபக்ச தரப்பு குண்டர்கள் அங்கு அறவழி போராட்டக்காரர்கள் அமைத்த கூடாரங்களை பலவந்தமாக பிடுங்கி எறிந்து அவற்றை தீமூட்டி அழித்து அறவழியாளர்கள் மீது இரும்பு கம்பிகள் மற்றும் குண்டாந்தடிகளால் தாக்கி இந்த அழிச்சாட்டியத்தை செய்தனர்.
தங்களுக்கும் இவ்வாறாக இடம்பெற்ற வன்முறைகளுக்கும் தொடர்பு இல்லை என அன்று ராஜபக்சக்கள் மாய்மாலங்களை காட்டி நின்றாலும் அன்றைய வன்முறைகளின் ஊற்றுக்கண்ணே ராஜபக்சக்கள் தான் என்பது இலங்கை மக்களுக்கு வெளிப்படையாக தெரிந்த ஒரு உண்மை. அன்று காலிமுகத்திடலில் அறவழியில் போராடியவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 150 பேர் காயமடைந்தனர். ஆனால் அவ்வாறாக ராஜபக்ஷ அதிகார மைய குண்டர்கள் நடத்திய தாக்குதல்களுக்குரிய எதிர்வினை உடனடியாகவே அவர்களை மீண்டும் துரத்தி தாக்கியது. குறிப்பாக ராஜபக்ஷ தரப்பு குண்டர்கள் பயணித்த பேருந்துகள் கொழும்பில் எரியூட்டப்பட்டு காட்சியளித்தன. அன்று இலங்கையில் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் இருந்தாலும் ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகார மையத்தில் பல ஆண்டுகளாக முக்கிய கொலுவில் இருந்த மஹிந்தவையும் அவரது குடும்பத்தையும் பாதுகாக்க ஸ்ரீலங்கா சீருடை தரப்பு பகல் இரவாக கடுமையாக பாடுபட்ட போதிலும் மக்களின் எதிர்வினை அவர்களை தீண்டத்தான் செய்தது. அன்று தனது பிரதமர் பதவியிலிருந்து விலகிய மஹிந்த அலரி மாளிகைக்குள் பதுங்கியிருந்தார். ஆயினும் ஆயிரக்கணக்கான அறவழி போராட்டக்காரர்கள் அலரி மாளிகையின் பிரதான வாசல் உட்பட்ட 3 வாசல்களையும் உடைத்து அதற்குள் நுழைய முயற்சித்த காட்சிகளும் மறக்கக்கூடிய காட்சிகள் அல்ல. இதன் பின்னர் ஒரு காவல்துறை அதிகாரியின் உயிர் அலரி மாளிகை முன்றலில் காவு கொடுக்கப்பட்ட பின்னர் ஸ்ரீலங்கா படையினரின் சிறப்பு நடவடிக்கை மூலம் மஹிந்தவும் அவரது குடும்பமும் உலங்கு வானூர்தி மூலம் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு கடற்படை தளத்தில் இருந்த ஒரு விடுதியில் தங்க வைக்கப்பட்ட நாட்களின் 2வது வருட நினைவு காலம் இது. ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்லக் கூடாது என்பதற்காக அன்று போராட்டக்காரர்கள் கொழும்பு ரத்மலான விமான நிலைய வளாகத்தை கூட சுற்றி வளைத்திருந்தனர். அன்று இதே நாட்களில் இலங்கையின் பல பகுதிகளிலும் ஆளுங்கட்சியின் பிரபல அரசியல் முகங்களின் வதிவிடங்களும் அவர்களின் அசையும் அசையா சொத்துக்களும் சீற்றம் கொண்ட மக்களால் தீமூட்டி எரிக்கப்பட்டன. ராஜபக்ஷ தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான அமரகீர்த்தி அத்துக்கூருள மற்றும் அவரது மெய்ப்பாதுகாவலர் உட்பட 5 இந்த சீற்றத்தில் பலியாக சபை தவிசாளர் சரத்குமாரவும் அடங்கிக் கொண்டார். அறவழியாளர்களின் சீற்றத்தில் மஹிந்தவின் குருநாகல் வதிவிடம், ராஜபக்சக்களின் மிதமுன வதிவிடம் மற்றும் அங்குள்ள ராஜபக்ஷ அருங்காட்சியகம் ஆகியனவும் அன்று அளிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான வன்முறைகளின் பின்னணியில் மஹிந்த பதவி விலகி சென்றாலும் நாடு தொடர்ந்தும் கொந்தளித்தது. இந்த கொந்தளிப்பு சில வார காலத்தில் முதன்மை தலையாரியாக இருந்த கோட்டாபாயவின் பதவிக்கு மூலை வைத்தது. கோட்டாபாய நாட்டை விட்டு ஓடிய பின்னர் அந்த இடத்தை பிடித்த ரணில் நேற்று நாடாளுமன்றத்தில் சில கதைகள் சொன்னது வரை இடம்பெற்ற சம்பவங்களை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். 2 வருட காலத்துக்கு முன்னர் ராஜபக்சக்கள் தமது அதிகார இருப்புக்காக சொந்த செலவில் சூனியம் வைத்து அதற்குரிய எதிர்வினைகளையும் கடுமையாக எதிர்கொண்ட நிலையில்தான் காட்டு கிளாக்காயும் கண்கட்ட ஊனானும் கூடி குலவியது போல ரணில் விக்ரமசிங்கவின் உதவியுடன் மீண்டும் இப்போது அதே ராஜபக்ஷ முகங்கள் மீண்டும் அதிகாரத்தை பெறுவதற்கு முயற்சித்துக் கொள்கின்றன. அவர்களின் இவ்வாறான முயற்சிகளின் பின்னணியில்தான் எதிர்வரும் செப்டம்பர் 17க்கும் அக்டோபர் 17க்கும் இடையில் அரசு தலைவர் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையகம் நேற்று அறிவித்திருப்பதால் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் இதே நாட்களில் இலங்கையில் சூடு கண்ட ராஜபக்ஷ பூனைகள் மீண்டும் தேர்தல் அடுப்பங்கரைகளை நாட தலைப்படுவதும் பகிரங்கமாகவே தெரிகிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் காசாவின் ரவா மீது இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கையை முடுக்கிவிட தலைப்படுவதால் காசாவை மையப்படுத்திய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தற்காலிக முடக்க நிலைக்குள் சென்றுள்ளன. இதே சமகாலத்தில் ரபா மீதான படைய நடவடிக்கையை இஸ்ரேலிய துருப்புக்கள் எடுத்தால் இஸ்ரேலுக்குரிய ஆயுத ஏற்றுமதி நிறுத்தப்படும் என அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் எச்சரித்த நகர்வுக்கு பதிலடி வழங்கியுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை தடுத்து நிறுத்துவதன் மூலம் ஜோ பைடன் தவறு இழைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அத்துடன் தேவைப்பட்டால் யூதர்கள் தனியாக நிற்பார்கள், தேவையென்றால் அவர்கள் விரல் நகங்களாலும் போரிட்டுக் கொள்வார்கள் எனவும் பெஞ்சமின் நெத்தன்யாகு சூளுரைத்துள்ளார். ரஃபா மீதான படையெடுப்பு இடம்பெற்றால் பீரங்கி குண்டுகள் உட்பட இஸ்ரேலுக்குரிய சில முக்கியமான ஆயுதங்களின் ஏற்றுமதி நிறுத்தி வைக்கப்படும் என ஜோ பைடன் எச்சரித்ததை அடுத்து பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் சீற்றம் வெளிப்படுகிறது. ஏற்கனவே காசாவில் பொதுமக்கள் உயிரிழக்கும் அச்சம் காரணமாக கனரக வெடிகுண்டுகளின் ஏற்றுமதியை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ள நிலையில் ஜோ பைடனின் இந்த புதிய அறிவிப்பும் வந்தது. இந்த நிலையில் தனது நெருங்கிய கூட்டாளியான அமெரிக்காவின் எச்சரிக்கைகளை நிராகரித்த பெஞ்சமின் நெத்தன்யாகு 1948 இஸ்ரேலின் உருவாக்கத்துக்காக ஜூதர்கள் நடத்திய போரை நினைவுபடுத்தினார். 76 ஆண்டுகளுக்கு முன்னர் இஸ்ரேலியர்கள் நடத்திய சுதந்திர போரில் பலருக்கு எதிராக சில யூதர்களின் களமுனை இருந்ததாகவும் அன்று இஸ்ரேல் மீது ஆயுத தடை இருந்தபோதும் யூதர்களின் வலிமை, வீரம் மற்றும் ஒற்றுமை ஆகியன அந்த போரில் அவர்களை வெற்றியடை செய்ததாகவும் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறுகிறார். இந்த நிலையில்
இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கலண்டும் இஸ்ரேலின் எதிரிகளாக இருந்தாலும், ஏன் சிறந்த நண்பர்களாக இருந்தாலும், அதாவது அமெரிக்காவைத்தான் அவர் அவ்வாறு மறைமுகமாக குறிப்பிடுகிறார். அவ்வாறான சிறந்த நண்பர்களாலும் தம்மை அடக்க முடியாதெனவும், யூதர்கள் வலுவாக நின்று தமது இலக்குகளை அடைந்து கொள்வார்கள் எனவும் அவரும் தனது தரப்பில் ஒரு சூளுரையை விடுத்துள்ளார். இதற்கிடையே ரஃபா மீதான படைய நடவடிக்கை அச்சம் காரணமாக கடந்த திங்கட்கிழமை முதல் இதுவரை 80,000க்கும் மேற்பட்ட மக்கள் ரஃபாவில் இருந்து வெளியேறியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. எனினும் தொடர்ந்தும் ரஃபாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கியிருக்கும் நிலையில் இஸ்ரேலின் தரைவழி இராணுவ நடவடிக்கை என்ற எச்சரிக்கை அவர்களை தொடர்ந்தும் அச்சுறுத்தியே வருகிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.